விஜயோட ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்கலன்னு யாருங்க சொன்னது? இப்போ ரீசென்ட்டா எங்க அம்மாவுக்கு வந்து பிபியும், சுகரும் செக் பண்றதுக்காக நம்ம கடத்தூர்ல இருக்கிற ஜிஹெச்சுக்கு கூட்டு போய் விட்டுட்டு வந்தேன். வந்த கொஞ்ச நேரத்திலேயே என் மொபைலுக்கு இந்த மாரி ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு தனியா ஒரு ஐடி நம்பர் குடுத்துருக்கோம். இனிமேட்டுக்கு டாக்டர் பார்க்க வரும்போதெல்லாம் இந்த ஐடி நம்பர் சொன்னா மட்டும் போதும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு எங்க அம்மா கால் பண்ணி வா கூட்டு போன்னு சொன்னாங்க. நானும் போயிட்டு கூட்டிட்டு வரதுக்காக போனேன். வர வழியில எங்க அம்மா பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, "பாத்தியா இந்த விஜி வந்து ரூ. 1 கூட காசு தரல. ஆனா ஜெயிச்சிட்டான்ல" அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி ஹாஸ்பிட்டல்லயும் இந்த பேச்செல்லாம் போயிட்டு இருந்திருக்குது. அதையும் சொல்லியிருந்தாங்க. பரவால்ல இப்போலாம் டாக்டர் வந்து நல்லாவே பார்க்குறாங்க. சேர் போட்டு உட்கார வச்சு, உடம்புக்கு என்ன பிரச்சனை? வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? எல்லாமே விசாரிக்கிறாங்க. பொறுமையா பேசுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சிடு சிடுன்னு இருந்தாங்க. உட்கார வச்சு கூட பேச மாட்டாங்க. நிக்க வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டு உடனே அனுப்பி விட்டுருவாங்க. வேற என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. இப்போலாம் பரவால்ல. நானுமே போன ஜூன் மாசம் என் அண்ணா பசங்கள உடம்பு சரியில்லன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன். அப்பவுமே குழந்தை பிள்ளைங்கள பக்கத்துல உட்கார வச்சு என்ன பிரச்சனை? எ என்ன படிக்கிறீங்க? எல்லாமே பொறுமையா விசாரிச்சு நல்லாவே பார்த்து அனுப்பி வச்சாங்க. கடத்தூர் ஜிஹெச்ல இருக்கிற டாக்டர்ஸ். அத நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஏன்னா சில பேர் வந்து சொல்லலாம் ஜிஹெச்ல ஒழுங்கா பார்க்கறதில்ல, எங்க ஊர்ல இப்படி பார்க்கறதில்லன்ட்டு. நாங்க இருக்கிற கடத்தூர் ஜிஹெச்ல இருக்கிற எல்லா டாக்டருமே பொறுமையா தான் பேசுறாங்க. நல்லா தான் பார்த்து அனுப்புறாங்க. அதுல அங்க வேலை செய்ற நர்சஸ்மே நல்ல பொறுப்பா தான் கவனிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும். எடுத்த உடனே எல்லாமே மாறிடாது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறும். தளபதி ஆட்சி நல்லா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி ஜிஹெச்சுக்கு போயிருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அத பத்தி கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க.